வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது 84 வோல்ட்டு 10 ஆம்ஸ் ஒகினோவா சார்ஜரு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் ரிப்பேரிங் தான். இது என்னென்னா ஃபுல்லாக வெடிச்சு வந்திருக்கு. தெரியுதுங்களா சர்க்யூட்டு ஃபுல்லாக ட்ராக்லாம் அவுட்டு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் எரிஞ்சு போயிருக்கு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் ரெண்டுமே டெட் ஷாட்டு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மாஸ்பெட்டெலாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஹீட் சிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ட்ராக்கெல்லாம் வெடிச்சிருச்சு, மாஸ்பெட் வெடிச்சிருக்கு. மாஸ்பெட் வெடிச்சா கண்டிப்பாக ட்ரைவ் வைஸும் போய் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரைவ் வோல்ட்டாக ஒரு தான் செக் பண்ணுவோம். சரி, இங்கே இருக்க எதனா ஒரு ரெஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் ஐசி போய்ட்டுருக்கோம். இந்த ட்ரைவ் ஐசி வந்து LA L699AD L699AD. ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டர்லாம் செக் பண்ணிடுவோம். டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸு இது ஒரு 10 ohms கரெக்டாக இருக்குது. இது ஒரு 10K கரெக்டாக இருக்குது. இது ஒரு டையோடு, இங்கே ஒரு 2 டையோடு செக் பண்ணோம். 47 ohms இது கரெக்டாக இருக்குது. இது 22 ohms இது கரெக்டாக இருக்குது. இது ஒரு 10 ohms, இது ஒரு 100K 10K 47 ohms. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேட் வோல்ட் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக் வந்து எங்கே இருந்து போயிருக்க ட்ராக்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு, டிரைவிங் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வர வோல்ட்டு லைனு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுரண்டி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ட்ராக் அடித்தா தான் நிற்கும். என்னென்னா இந்த கார்பன்லாம் இருக்குல்ல, இந்த கார்பன்லாம் இருக்கும்போது போட்டோன்னா திருப்பி அதுலேருந்து ஸ்மோக் ஆகி ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அடிக்கணும் ட்ராக்கு. ட்ராக் அடிக்க முன்னாடி கேட் வோல்ட் வரதா பார்த்துருவோம். கேட் வோல்ட் வரலன்னா டிரைவர் ஐசி மாற்றுறோம். வந்து ஃபியூஸ் போயிருக்கோம். இந்த டியூப் ஃபியூஸ் போட்டிருக்கான். ஃபியூஸ் அவுட்டு. இந்த கார்பனில் கண்டிப்பாக ஸ்மோக் வரும். ஏன்னா
கார்பன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த எல்லாம் ஃபுல்லாக உடச்சி கடைஞ்சி எடுத்துடணும். அப்படியே வச்சு ஆன் பண்ணோன்னா கம்பல்சரி ஸ்மோக் வரும். அப்படியே சர்க்யூட் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும். சைடு எல்லாமே ஃபுல்லாகவே ட்ராக் அடிக்கணும். பேஸ் சொல்லிட்டு கேட் வால்ட் மட்டும் ஒரு செக் பண்ணிக்கிறோம். சீரிஸ் ஃபுல்லாக இருக்குது. வேறு எதாவது ஷார்ட் இருக்கு? மாஸ்பெட் ஷார்ட் இல்லாமல் வேறு எதாவது டெட் ஷார்ட் ஆகுது. வோல்ட் எதனா நிற்குதா? வோல்ட் நிற்குது. சீரிஸ் ஃபுல்லாக எரியுது, பளிச்சுன்னு எரியுது. இந்த 2 டயோடு செக் பண்ணவே இல்லை. 2 டயோடு நல்லா தான் இருக்குது. சீரிஸ் ஃபுல்லாக எரியுதுன்னா ஸோ கேன் லைனில் வந்து கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி காட்டுது. இதில் இந்த என்டிசியில் இந்த பிடிசி காயில்னா கூட ஷார்ட் இருக்கலாம். கரெக்டாக ஏசி லைனில் செக் பண்ணுவோம். டெட் ஷார்ட் காட்டுது. டயோடில் வந்து பார்த்தா டயோட்லேயே டெட் ஷார்ட் காட்டுது. டயோடு வரைக்கும் வரல. 400 காட்டுது. இப்போ டயோடு வழி தான் காட்டுது. ஆனால் ஏன் டெட் ஷார்ட் ஆகுது? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு இது ஒரு டயக்ராம் பார்த்துருவோம். அப்போ தான் நமக்கு இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக இருக்கும். இது லைன் இங்கே வருதா? லைன் நியூட்ரல் வந்துட்டு இங்கே ஒரு பிடிசி காயில் போட்டிருக்காங்களா? இது ஒரு சேஃப்டி நாய்ஸ் ஃபில்டர் ஒன்று போட்டிருக்காங்களா? ஒரு நாய்ஸ் ஃபில்டர் போட்டு இங்கே 2 ஜம்பர் மாதிரி வச்சு இந்த 2 லைன் வந்து டயோடில் பண்ணிட்டு இந்த டயோட்லேருந்து இந்த பக்கம் டிசியை கன்வெர்ட் பண்ணி இந்த சர்க்யூட் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் சர்க்யூட் எஸ்எம்பி சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு 300 வோல்ட் வருது. இங்கே சாரி ஏசி டேரெக்டாக அந்த ஃபில்டருக்கு அப்புறமா இருக்க ஏசி லைன் 2 லைன் எடுத்து வந்து இந்த ஒரு போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் ஷார்ட் இருந்தாலும் டெட் ஷார்ட் ஆகும். ஏன்னா இந்த லைன் வரைக்கும் நம்ம ஷார்ட் தான் செக் பண்ணியாச்சு. ஸோ டயோடு வரைக்கும் செக் பண்ணுறது இல்லை, ஷார்ட் இல்லை. இந்த லைன் எடுத்துகிட்டு செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அது முன்னாடி நம்ம டயோடு செக் பண்ணிப்போம். டயோடு செகண்டரி லைனில் ஷார்ட்டு காட்டுது. டயோடு ஷார்ட்டாக டயோடுக்கு அந்த பக்கம் வர லைன் ஷார்ட்டாக தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்பெட் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. மாஸ்பெட் பார்த்திங்கன்னா 5A65D KA 5A65D போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி ஷார்ட் இருந்தாலும் ஆகலாம். ஒரு டயோடு எடுத்துகிட்டு செக் பண்ணோமா தெரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி இதில் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு டயோடில் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே தான் ஷார்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த லைன் எடுத்துகிட்டு ஆன் பண்ணி அதான் தெரிஞ்சிடும். லைன் எடுத்து விட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணால் நமக்கு வந்து சீரிஸ் தெரியக்கூடாது. இப்பயும் சீரிஸ் தெரியுது, பிரகாசமாக எரியுது. அப்போ இந்த லைனில் ஷார்ட் இல்லை. இங்கே வர இந்த சர்க்கிளில் தான் ஷார்ட் வரும். டயோடு கூட 1 சைடு லீக்கேஜ் மாதிரி எதனா இருந்தால் கூட வரும். இப்போ இந்த ஏரியா தான் கிளியராக தரவாக செக் பண்ணணும். 110 வோல்ட் நிற்குது. ஏன்னா மாஸ்பெட் எடுத்துகிட்ட பிறகு வோல்ட்டு 110 வோல்ட் நிற்குதுன்னா இந்த செக்ஷனில் ஷார்ட் இருக்குது. இல்லை இந்த பிஎஃப்சி சர்க்யூட்டில் தான் எதனா ஷார்ட் இருக்கணும். பிஎஃப்சி சர்க்யூட்லேயும் பார்த்தீங்கன்னா மீட்டரில் நம்ம கண்டினியூட்டி காட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. லைவில் எடுத்துகிட்டு செக் பண்ணால் தான் தெரியணும். ஒரு 91 கிலோ ஓம்ஸ் ஒன்று காட்டுது. ஸோ டயோடு அப்படி தான் காட்டும். ஓகே, ஃபீஸு இந்த பக்கம் ஃபில்டர்லாம் அந்த நாய்ஸ் ஃபில்டர்லாம் போக சான்ஸே இல்லை. அதெல்லாம் ரேர், வெடிச்சு தான் போகும். வெடிச்ச மாதிரி எதுவும் தெரியல. இந்த பிடிசி ஒரு பிடிசி காயில் இருக்குது, செக் பண்ணோம்.
ஓகே, இந்த பிடிசி காயில் எடுத்து விட்டேன். அடுத்து டையோடு தான் இருக்குது, வேறு ரெண்டுமே கிடையாது. ஏன்னா செகண்டரி லைனில் ஷார்ட் இருக்குன்னா இந்த ஐசி தான். இந்த ஐசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வோல்ட்டு இல்லை 12 வோல்ட் அந்த மாதிரி தான் வரும். அது ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வர இன்புட் வோல்ட் இது தான். இது எங்கேருந்து வரும்னா இதுலேருந்து எடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் தான். அந்த பிஎஃப்சி இந்த சர்க்யூட் ஆன் பண்ணால் தான் அதுக்கு ரன்னிங் அது வர வோல்ட்டே வரும். அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இது ரெசிஸ்டன்ஸ் போட்டு எடுக்கல. இது பார்த்திங்கன்னா இது 155 மெக்ஓம்ஸை போட்டு 150 மெக்ஓம்ஸை போட்டு இது வந்து ஒரு டைவோல்ட்டு கரண்ட் சென்சிங் வோல்ட்டு மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஐசிக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்டுன்னு பார்த்தா இந்த சர்க்யூட் ஆனால் தான் இதுலேருந்து 12 வோல்ட் எடுத்துகிட்டு வந்தால் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட்டு 2 3 4 5 6 7 8 9வது பின் தான் இன்புட்டு. 9வது பின்னுக்கு இன்புட்டு வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா இந்த சர்க்யூட்லேருந்து எடுத்துருக்காங்க. ட்ராக் பண்ணி போனால் அப்படியே வந்துடும். இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், டபுள் சைட் ட்ராக் எல்லாமே. ஸோ இப்போ இது எடுத்து விட்டாச்சு, இங்கேயும் ஷார்ட் இல்லை. ஸோ இப்போ இந்த ஒரு என்டிசி தான் டவுட்டாக இருந்தது, என்டிசி செக் பண்ணோம். அது நல்லா தான் இருக்குது. மெக்ஓம்ஸில் தான் காட்டுது, அது நல்லா தான் இருக்குது. சம்டைம் இந்த காயில், ஏன்னா காயிலில் இருந்துருக்கு, காயிலே கூட ஷார்ட் இருக்கலாம். சரி, அதுமாரி பார்த்திங்கன்னா இது 2 என்டிசி மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது இந்த பக்கம் ஜம்பர் மாதிரி தான், அதுக்கு சம்மதம் இல்லை. இது எடுத்து விட்டால் டயோடு இந்த பக்கமாக ஷார்ட்டாக இந்த பக்கம் ஷார்ட்டான்னு தெரிஞ்சு இந்த 2 லைன் எடுத்து விட்டோம்னாவே. இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்துப்போம். கழிச்சு நெறியுது. இது 2 எடுத்துட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் கிளியராக இந்த பிஎஃப்சி சர்க்யூட்டு. ஏன்னா கண்ணாப்பினா நோண்ட தேவையில்லை. டயோடும் போயிட்டு டயோடு போர்டில் வச்சு செக் பண்ணும்போது நல்லா தான் காட்டுது, ஷார்ட் எதுவும் காட்டல. ஸோ அவசரப்பட்டு டயோடும் கழட்டி செக் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது எடுத்து விட்டு செக் பண்ணோம்னாவே டயோடு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அடி அடித்தா கண்டிப்பாக இந்த குட்டி டயோடு அடிக்கடிக்கு போகும். எடுத்து விட்டாச்சு. இன்னமும் ஷார்ட்டை காட்டுது. அப்போ டையோடு தான் ஷார்ட்டு. அந்த டையோடு வந்து ரன்னிங்கில் வோல்ட்டு இந்த பக்கம் அவுட்புட்டும் வருது பார்த்தீங்களா, 110 வோல்ட்டும் வரைக்கும் வருது. வர எங்க ஜம்பர் எடுத்து விட்டோம்ல, டயோடு கழட்டி செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ரன்னிங்கில் காட்டல டயோடு. இப்போ 1 சைடு கட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ ஒரு வேளை கம்சலாக காட்டலாம். பாருங்க, இதுக்கும் கண்டினியூட்டி காட்டக்கூடாது. செகண்டரி கேத்தோட் லைனில் வர அவுட்லைனுக்கு 2 அவுட்டும். இது வந்து ஒன்று இது பாசிட்டிவ் லைனு, இது நெகட்டிவ் லைனு. இது வந்து இது எடுத்துகிட்டு தான் இருக்கும். இது எதுவும் கனெக்டிவிட்டி இல்லை. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டையோடு வேல்யூ காட்டுது. ரிவர்ஸில் வச்சா காட்டல, ஆனால் இதுக்கு ஒரு டையோடு வேல்யூ காட்டுது. இதெல்லாம் சீரியஸில் போடாமல் ஆன் பண்ணாமல் செக் பண்ணவே முடியாது. இவ்வளோ நேரம் போட்டுலாம் பார்க்க முடியாது. பட்டு வெடிச்சுட்டே இருக்கும் போட்டு கம்னட்லாம். ஸோ சீரியஸில் ஆன் பண்ணுறது தான் சேஃப்டி. இல்லை ஏன் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி இழுக்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக விற்கும் இந்த ப்ளோயரும் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம்னா இது எல்லாமே டபுள் சைட் ட்ராக்கு. ஏன்னா கொஞ்சம் அது மாதிரி ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்காது ட்ராக்கு. ஒரு சும்மா பிடிச்சி இழுத்தாவே அப்படியே பிச்சுன்னு வந்துடும் கையோட.
ஸோ இதுக்கும் வேல்யூ காட்டவே கூடாது. இது ஆன்வர்ட் லைனு ரெண்டுமே வேல்யூ எதுவுமே காட்டக்கூடாது. மாற்றி மாற்றி ப்ரோப் வச்சாலும் காட்டக்கூடாது. இதுக்கும் ஒரு வேல்யூ காட்டுதா? அது ப்ராப்பராக இருக்குன்னா இதுக்கு வந்து இதில் வந்து பாசிட்டிவ் ப்ரோப்போ இதில் நெகட்டிவ் ப்ரோப்போ வச்சா வரணும். அதே மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் ப்ரோப்போ இதில் ஒரு லைனில் பாசிட்டிவ் ப்ரோப்போ வச்சிடணும். ஆனால் இதில் வச்சா வரக்கூடாது. அப்புறம் இது டெட் ஷாட் காட்டுது. அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு லைன் வருது, இது வரக்கூடாது. ஸோ இது ஷார்ட்டு. இதுக்கும் அந்த லைனுக்கும் லைனில் வச்சா எதுவுமே காட்டக்கூடாது. அதே மாதிரி இது கரெக்டான வேல்யூ. இது நெகட்டிவ் ப்ரோப் வந்து பாசிட்டிவ்லையும் இதில் ஒரு லைனில் வச்சா இது ஒரு டயோடு வேல்யூ. இது ஒரு டயோடு வேல்யூ. ஆனால் இதுக்கும் எந்த வேல்யூவும் காட்டக்கூடாது. இதுக்கு வச்சா ஒரு வேல்யூ காட்டும். இப்போ வந்துருச்சு. ஆனால் சீரிஸு ஒரு லைட்டாக எரியுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மேலே இருக்குது அந்த டைவோட ஷார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஃப்சி ஆனவொடனே லைட்டாக தான் இது எரியணும். இருக்கா இந்த மாடலில் 6599. இது என்னன்னா இது ஏன் பிளிங்க் ஆகாமல் கண்டினியூஸாக எரியுதுன்னா, நமக்கு ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருந்தார். இந்த மாடலை தான் வச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தார். இந்த பேஸ் வோல்ட்டு டைவோல்ட்டு செக் பண்ணுறதுல தான் ஒருத்தர் நாட்டிலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தார். இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தார். இந்த 6599 L6599AD இந்த ஐசி தான் டிரைவ் ஐசி. எனக்கு 2-3 வீடியோ அமைச்சு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு வாரம் மேலே ஃபாலோ பண்ணிருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாடலில் என்னென்னா பேஸ் வோல்ட் வந்து அவருக்கு வந்து இர்ரெகுலராக காட்டுது, 10 வோல்ட் வரைக்கும் வருது அப்படின்னு இருந்தார். ஏன் இது அப்படி வருதுன்னா பாருங்கள், கண்டினியூஸாக இது எரியும், பிளிங்கிங் ஆகாது. ஏன்னா இது லோடு கொடுத்ததுக்கப்புறம் தான் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். 1.5 வருதா. பட் ஆனால் இந்த ப்ரோபிள் செக் பண்ணும்போது 5 வோல்ட்டு 8 வோல்ட்டு 9 வோல்ட் வரைக்கும் வர ஆரம்பிக்கும். ஆனால் செல்லு கடை பக்கத்து கடைண்ணா, பக்கத்து கடை 8 வோல்ட்டு 9 வோல்ட் வரைக்கும் காட்டும் இந்த லோடு கொடுக்காமல் இருந்தால். இது ஏன்னா வித்தவுட் லோடில் இவ்வளோ தான் காட்டும். லோடு கொடுத்தோம்னா தான் 1.5 வரும். இது போட்டிருக்க மாஸ்பெட்டே பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்பெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 HCA 60R40 போட்டிருக்காங்க. HCA 60R040 வந்து நம்ம கூகுளில் நம்ம டேட்டா ஷீட் எடுத்து செக் பண்ணோம்னா இதனோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது அதிகபட்சம் ஒரு 4 வோல்ட்டு இல்லை 3 வோல்ட் 5 வோல்ட் வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். இதோட கேட் வோல்ட்டு இந்த மாடல் நம்ம வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லாட்டி இதுக்கு என்ன ஈக்குவலண்ட்டோ இந்த ஆம்பியருக்கு என்ன ஏற்ற மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணி தான் போடணும். ஏன்னா இந்த மாஸ்பெட் கொஞ்சம் ஹெவின்னு நினைக்கிறேன். 300-400 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். HCA 60R040 எஸ் 300 வரைக்கும் வரும் இந்த மாஸ்பெட். இது ஆம்பியர்லேயும் இதே தான் போட்டுறோம். சேம் ஆம்பியர்லேயும் இதே சர்க்கியூட்டு தான் வரும். சேம் சர்க்கியூட், சேம் டிரைவ் ஐசி, சேம் சர்க்கியூட் தான் இருக்குது. ஏன்னா சுவிட்சிங் இன்னும் ஆக ஆரம்பிக்கல. இப்போ கனெக்ட் பண்ணி மாஸ்பெட்லாம் போட்டு ஆன் பண்ணாலும் அவுட்புட் வராது. ஏன்னா இது லோடு கொடுத்தா மட்டும்தான் சுவிட்சிங் ஆரம்பிக்கும். ஸோ ரீவோல்ட் சார்ஜர் இது ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகும்னா, மொத்த வோல்ட்டு 84 வோல்ட்னா 84 வோல்ட் கொடுக்காது. இது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சென்ஸ் பண்ணி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 70 வோல்ட்டில் இருக்குது அப்படின்னா இது சென்ஸ் பண்ணிவிட்டு 71 வோல்ட்டு தான் கொடுக்கும். ஒரு வோல்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வோல்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மாஸ்பெட் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்விட்ச் ஆகுதுன்ற பொறுத்து தான் வோல்ட்டு ஆம்பியர் மாறும். அப்படின்னும் போது இப்போ 71 வோல்ட்டு தான் வேணும் அப்படின்னும் 71 வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது டிஜிட்டலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ டிஜிட்டல் சிக்னல் கொடுத்து இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அதே வந்து ஃபுல் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு 84 வோல்ட் வரைக்கும் கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்னா 83 வோல்ட் வரையும்
சார்ஜ் அது ஃபுல் பண்ணணும் அப்படின்னா 83க்கு ஏற்ற மாதிரி சுவிட்சிங் ஆகும். அந்த ஏற்ற மாதிரியே பேஸ் வோல்ட்டை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் அந்த சிக்னலை அங்கே இருக்க அந்த டிஜிட்டலாக 7400 வோல்ட்டை இந்த இதுக்கு ஃபீட்பேக் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரிலே ஆட்டோ கப்பர் மூலிமா கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வோல்ட் இருக்குது, இவ்வளோ வோல்ட் ஸ்விட்சிங் பண்ணுன்றது வந்து டிஜிட்டலாக வரும். அதை வந்து இது டிஜிட்டலில் இது என்ன பண்ணுவோம்னா இந்த மாஸ்பெட்டுக்கு வந்து சிக்னலாக போகாது, வோல்ட்டாக தான் போகும், அனலாக்காக தான் போகும். அந்த வோல்ட்டாக போகிறது தான் இப்போ வந்து 1.5 வோல்ட் வந்துட்டு இருக்குன்னா 1.5 வோல்ட் வரும்போது ஸ்விட்சிங் எடுக்காது. ஸ்விட்சிங் வந்து விட்டு ஸ்விட்சிங் ஆனால் தானே மாஸ்பெட் ஸ்விட்ச் ஆகும். 1.5 வோல்ட்டு அது விட்டு ஸ்விட்சிங்கில் கொடுக்கும்போது, ஸ்விட்ச் மோடில் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். அதே வந்து 1.5 ஒரு 2 வோல்ட்டோ 3 வோல்ட்டோ மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும். பட் ஆனால் இதுக்கும் ரீவோல்ட்டுக்கும் சேம் சர்க்யூட் சேமாக தான் இருக்கும். இதனோட ஸ்விட்சிங் இப்போ கேட் ஐசியோட ஸ்விட்சிங் வோல்ட் பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் வரும். 1 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ இது நான் அது டயக்ராம் இருக்கும், எடுத்து நான் சைடில் போட்டு விட்றேன். பட் ஆனால் இது இப்போது சர்க்யூட் ஓகே தான், இப்போது வர வோல்ட் ஓகே தான். இந்த லைட் ஒரு பிளிங்க் ஆகாமல் கண்டினியூஸாக எரியறதும் கரெக்டு தான். லோடு கொடுத்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம லோடு கொடுத்த அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாஸ்பெட்டு போட்டு தான் லோடு கொடுக்க போகிறோம். சரியா? அப்போ தான் ஸ்விட்சிங் ஆக ஆரம்பிக்குதா இல்லையான்றது பார்க்க முடியும். பட் ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா சீரியஸ் வந்து நல்லா எரியுது. இவ்வளோ எரியக்கூடாது சீரியஸ். ஏன்னா லோடில் தான் இது எரியணும். லோட்லேயே பிஎஃப்சி ஆன் ஆகும்போது, லோடு ஆன் ஆகும்போது தான் சீரியஸ் நல்லா எரியணும். பட் ஆனால் அப்புறம் சீரியஸ் பயங்கரமாக எரியுது. இவ்வளோ சீரியஸ் எரியக்கூடாது. ஸோ இது ப்ராப்ளம் வந்து டயோடு ப்ராப்ளம் இருந்தது, அதை ரெடி பண்ணியாச்சு. இந்த சர்க்யூட் வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாஸ்பெட் போனால் ஸ்விட்சிங் போட்டால் ஸ்விட்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இது இவ்வளோ ஹெவியாக எரியக்கூடாது. அதனோட ஃபால்ட் என்னென்னு இப்போ பிடிக்கணும். இது இப்போ நம்ம இந்த இவ்வளோ எரியும் போது நம்ம டைரெக்டாக போட்டோம்னா ட்ரிப் ஆகிடும், இல்லை பட்டனே தானே வெடிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சர்க்யூட்டில் ஃபால்ட் இல்லை. மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ரீவோல்ட்டும் இதோ அட்டன் பண்ணும்போது இந்த சர்க்யூட் ரெடி ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சர்க்யூட்டில் வர டயோடெலாம் ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய டைம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போது இந்த லைன் எடுத்துவிட்டு செக் பண்ணுவோம். எடுத்து விட்டு எதுவுமே வரலன்னா இங்கே வர டயோடு இந்த சர்க்யூட்டில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் கிடையாது, மாஸ்பெட்டு தான். மாஸ்பெட்டும் எடுத்து விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த லைன் எடுத்து விட்டேன். சரியா? இப்போ நம்ம ஆன் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு எதுவும் சீரியஸ் தெரியக்கூடாது. ஓகே, இதுதான் நார்மல். அப்படின்னும் போது என்னென்னா இந்த சர்க்யூட்டில் ஷார்ட் இருக்குது. மேபி இந்த டயோடும் ஓப்பன் ஆகிருக்கலாம். இது நல்லா அடிக்கும், 400 வோல்ட் வரைக்கும் நிற்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கிறதுனால டிஸ்சார்ஜ் பண்ணாமல் கை வைக்காதீங்க. பட்டுன்னு அடிக்கும். ஸோ இந்த டயோட ஓப்பனில் இருக்கும். அப்போ இந்த லைன் எடுத்து விட்டேன், சீரியஸ் தெரியல. உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? இது பாருங்கள், பிஎஃப்சி ஆன் ஆகுறது. பிஎஃப்சியோட லீக்கேஜ் வோல்ட்டு தான் அது கரெக்டாக எரியுது. ஸோ அந்த சர்க்யூட்டில் தான் ஃபால்ட் இருக்குது. வாங்க மகேஷ், வாங்க. இந்த சைடு லீக்கேஜ் வரக்கூடாது, இது லீக்கேஜ் காட்டுது. ஸோ இந்த டயோடும் போயிட்டுருக்கு.
ஓகே, இப்பயும் சரியக்கூடாது, சரியில்லைனா ஓகே. ஓகே, ஸோ அந்த டயோடு தான் ஃபால்ட்டு. நான் காட்டுறேன். இவ்வளோ தான் எரியணும் சீரியஸ். பிஎஃப்சி ஆன் ஆகிறது மட்டும் தான் எரியணும். இதுதான் நார்மல். அதே மாதிரி இந்த ஐசி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இது வந்து லோடு கொடுத்ததுக்கப்புறம் தான் ஸ்விட்சிங் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு 2 வோல்ட்ன்றது கன்ஸ்டண்ட்டாக நிற்கும். 6599 இந்த ஐசிக்கு மட்டும். ஸோ இப்போ இது மாஸ்பெட் போட்டோம்னா ரெடி ஆகிடும். இது மாஸ்பெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ்க்கு உண்டான மாஸ்பெட் தான் போட்டிருக்காங்க. இதுதான் போடணும். இல்லைன்னா இதுக்கு என்ன ஈக்குவலண்ட்டோ இது 600 வோல்ட்டு 40 ஆம்ஸோட மாஸ்பெட் தான் போட்டிருக்காங்க. 60R040. இது கொஞ்சம் கூட 300 400 சொல்லுவாங்க மாஸ்பெட்டு. இதே போட்டோம்னா கொஞ்சம் லைஃப் நிற்கும். இல்லை இது ஈக்குவலண்ட் என்ன வரும்னு பார்த்து அது செக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். 600 வோல்ட்டு 40 ஆம்ஸ். முன்னாடி இங்கே ட்ராக்லாம் கட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ராக்லாம் அடிக்கணும். ஃபுல்லாக அடி பேத்து எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக மாற்றியாச்சு. ஆன் பண்ணுறேன். முப்பத்தேழு 35 வோல்ட் வருது. ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ தான் ரிலே ஆகுது. 67 73 78 85 86 வோல்ட் வரையும் வந்துட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு. என்னென்னா லோடு கொடுக்கல, அதனால் கட் ஆஃப் ஆகிடுச்சு. க்ரீன் லைட் எரிஞ்சிட்ருக்கு. லோடு கொடுத்தோம் அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வோல்ட்டு இந்த 6599 சீரீஸ் வர டிரைவைஸ் வர எல்லாமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலன்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 60 ஆம்ஸு 60 வோல்ட் 600 வோல்ட்டு இது 40 ஆம்ஸ் போட்டிருக்கான். இது நம்பர் வந்து 60R040. இந்த 60ன்றது 600 வோல்ட்டு, 04 41N60F. இது எல்லாமே போடலாம். ஸோ இந்த நம்பர் வந்து காஸ்ட்லி. இது 400 பக்கம் வருது. ஸோ இதுதான் போடணும்னு இல்லை, அதெல்லாம் 150 200 அந்த மாதிரி தான் வருது. அது கூட போடலாம். பட் இதுக்கு நான் ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன். என்கிட்ட இருந்தது புதுசு ஸ்டாக்கு, அதனால் இது போட்டிருக்கேன். இதில் டெஸ்டிங் பாயிண்ட்டுன்னா இதில் நம்ம பார்த்ததுன்னா டயோடு போயிருந்தது, மாஸ்பெட் அவுட்டு, ட்ரைவ் ஐசி ஒன்று மாற்றி விட்ருக்கோம். ட்ரைவ் ஐசி போல் ஆனால் மாற்றி விட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு இந்த சர்க்யூட்டோட டயோடு ஒன்று போயிருந்தது, இதையும் மாற்றி விட்ருக்கோம். இது டயோடு 2 டயோடுமே என்னென்னா ஓப்பன் ஆகலை, ஷார்ட்டும் ஆகலை, லீக்கேஜ் மாதிரி ஆகிருக்கு. வோல்ட் அவுட்புட் வரும். பட் ஆனால் ஆன் அவுட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் மாதிரி, மைல்டாக ஷார்ட்டேஜ் மாதிரி இருக்கும். சீரியஸ் ஃபுல்லாக எரியும். பட் ஆனால் இது 2 மாற்றினதுக்கப்புறம் சீரியஸ் எரியல. மைல்டாக அந்த பிஎஃப்சி சர்க்யூட்டுக்கு என்ன சீரியஸ் எடுக்குமோ அந்தளவுக்கு தான் எடுக்குது. ஸோ இது இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. 80 வோல்ட் அவுட் வருது. இது லோடு கொடுத்தா ஆம்பியர் எடுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இருக்குது இந்த சார்ஜர். தேங்க்யூ.